ஓம் சாந்தி 23/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள். மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இன்றைய ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, 2 முக்கிய விஷயங்களே அனைவருக்கும் புரிய வைக்கணும். என்ன 2 விஷயம்னா, ஒன்று, தந்தையை நினைவு செய்யுங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரம்பிதா பரமாத்மா சிவன் அவர் புள்ளியா இருக்காரு, நம்மளும் புள்ளியா இருக்கிறோம் அப்படின்னு நினைவு செய்யணும். மற்றொன்று, 84 பிறவி சக்கரத்தையும் அறிஞ்சிக்கணும். நம்ம யாரு, நம்ம எப்படி நடிச்சு வந்தோம், நம்ம எத்தனை மறுபிறவி எடுத்து இத்தனை பிறவி நம்ம எடுத்துருக்குறோம், இதையும் நம்ம அறிஞ்சு இதெல்லாம் சொல்லி கொடுங்கன்றாரு. இந்த 2 விஷயங்களை மற்றவங்க புரிய வைங்கன்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க 7 ஜென்மம் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பக்தியில் நமக்கு எத்தனை பிறவி எடுத்தோம் எதுவுமே தெரியாது. போன பிறவி என்னவா பிறந்திருப்போம் அதெல்லாம் நம்ம ஒன்றுமே தெரியாது இல்லையா. ஆனால் இது கடவுள் நமக்கு 84 பிறவி சக்கரத்தையும் நமக்கு புரிய வச்சுட்டாரு. இதை மற்றவங்களுக்கும் புரிய வைங்கன்றாரு. பிறகு அனைத்து கேள்விகளும் நீங்கிவிடும். அப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்றா புரிய வைக்கும் போது டெய்லி முரளியில் அவங்க கேட்க அவங்களுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் மனசுக்குள்ளே வருதோ அதெல்லாம் போயிடும்னு சொல்கிறார். எப்படி நமக்கு எல்லாமே முரளி கேட்க எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சதோ அது மாதிரி அவங்களுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிரும். கேள்வி: ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமையில் பயன்படுத்தாத எந்த ஒரு சொல் தந்தையின் மகிமையில் பயன்படுத்தப்படுகிறது? ஸ்ரீகிருஷ்ணருக்கு இந்த மகிமை கிடையாது, ஆனால் கடவுளுக்கு சிவபாபாவுக்கு தந்தைக்கு இந்த மகிமை இருக்குது. என்ன அப்படின்னா, பதில் விருட்சப்பதி. விருட்சப்பதினா கல்பவிருட்சம் மரத்தினுடைய பதியா அவர் இருக்கிறாரு. அவர் விதையா இருக்கிறாரு. அவரு தான் ஒரே ஒரு தந்தை தான். அவரு தான் கடவுள் ஒருத்தர் தான். அவர்கிட்ட தான் நம்மளாம் வரோம். மரத்துல எல்லாருமே இலையா அவர்கிட்ட நம்ம தான் வரோம். ஆனா இது ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மகிமை கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணரை விருட்சபதி என்று கூறுவது கிடையாது. தந்தைகள்லாம் தந்தை அல்லது பதிகளெல்லாம் பதியானவர் என்று ஒரே ஒரு நிராகாரமானவரை தான் குறிப்பிடுகின்றார். உடம்பில்லாதவங்க தான் இந்த மாதிரி அப்பாவுக்கெல்லாம் அப்பா, கணவனுக்கெல்லாம் கணவன்ட்டு கடவுள், அதாவது நிராகாரமானவர், உடம்பெடுக்காதவர், அவரை தான் சொல்ல முடியும். கிருஷ்ணரை சொல்ல முடியாது. கிருஷ்ணரை போயிட்டு கணவனுக்கெல்லாம் கணவன் சொல்ல முடியுமா? அது கேட்கறதுக்கும் எப்படி நல்லாவா இருக்கும்? அதனால கிருஷ்ணருக்கு அந்த மகிமை கிடையாது. ஒரு பரம்பொருளுக்கு தான், பரம்பிதா பரமாத்மா சிவன் அவர் பேரு. அவரை தான் அல்லா ஜஹோவான்ட்டு விதவிதமான பேர் சொல்லி நம்ம சொல்றோம். எல்லா தர்மத்திலையும் அவரை தான் வழிபடுறாங்க. அதனால இந்த மகிமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு, கிருஷ்ணருக்கு இல்லை. அது யாரு, என்ன மகிமைனா விருட்சபதி, தந்தைக்கெல்லாம் தந்தை, பதிக்கெல்லாம் பதியானவர். இருவரின் மகிமையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துங்க. இப்ப கிருஷ்ணர் யாரு, அவரோட மகிமை என்ன, சிவன் யாரு, அவரோட மகிமை என்னன்றத தனித்தனியா புரிய வைங்கன்னு சொல்றாரு. இவர் இந்த மாதிரி இதுல சொல்லியிருக்காருல, அந்த மாதிரி புரிய வைங்க. இவர் சிவன் நிராகாரமானவர். அந்த உடம்பெடுத்து உடலே கிடையாது அவருக்கு. கிருஷ்ணர் உடல் இருக்கு அவருக்கு. நமக்கே தெரியும் அவருக்கு உடல் இருக்குது. அவர் 16 கலை சம்பூர்ண தேவதை. அவர் 16 கலை சம்பூர்ணமானவர். அவருக்கும் மகிமை இருக்கு, இவருக்கும் மகிமை இருக்கு. ஆனா தனித்தனியா இருக்கு. அதை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்றாரு. அவர் இவரை தாயும் தந்தையும் சொல்லுவோம் சிவனை. ஆனா கிருஷ்ணரை நம்ம தாயும் தந்தையும்ட்டு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நீங்க பக்தியில இருக்கிறதே அப்படியே சொல்லி புரிய வச்சீங்கன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. அப்ப கீதை எழுதந்து யாருன்றது தெளிவுபட்டுடும்ன்றாரு. இதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்ப நமக்கு தான் வெற்றி. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ஊர் ஊராக எந்த ஒரு விஷயத்தை தண்டோரா பறைசாற்ற வேண்டும்? இப்போ ஊரா போய் அந்த காலத்துலலாம் தண்டோரா போடுவாங்க. இந்த ராஜா காலத்துலலாம் அந்த ராஜா வராரு, ராஜா இங்க வர சொல்லியிருக்காரு அப்படிலாம் தண்டோரா போடுவாங்க. அந்த மாதிரி பாபா நம்மளை போய் ஊரா தண்டோரா போட சொல்றாரு. அந்த மணி அடிச்சு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. பதில் என்ன சொல்றாருன்னா, மனுஷன்லேருந்து தேவதை, நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசியா எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க வாங்க. மற்றும் ஸ்தாபனை விநாசம் எப்படி ஏற்படுதுன்ட்டு புரிஞ்சுக்கங்க. இதை போயிட்டு ஊரா சொல்லி முரசு கொட்டுங்கன்னு சொல்றாரு. இதை சொன்னாலே என்ன இவங்க ஏதோ புதுசா சொல்றாங்க, என்னதான் போய் பார்ப்போன்ட்டு வருவாங்க. பாட்டு: நீங்கள் தான் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது சிவனை நினச்சிதான் பாடுறோம். ஓம் சாந்தி. இந்த பாட்டின் அடுத்த வரியாக வரக்கூடிய நீங்கள் தான் படகாக, நீங்கள் தான் படகோட்டியாக இருக்கிறீர்கள்னு ஒரு வரி வருது. பாபா சொல்றாரு அந்த வரி தவறானதுன்றாரு. இப்போ பாட்டில் வர எல்லா வரியும் கரெக்டு கிடையாது, சிலதெல்லாம் தவறா இருக்கும். அதனால நம்ம பார்த்து சரியாதான் அந்த பாட்டை நம்ம அந்த பாட்டை பாபாக்காக நம்ம
நினைக்கணும். எல்லா பாட்டையும் அப்படியே அதே மாதிரி எடுத்துக்கூடாது. படகும் நீதான், படகோட்டியும் நீதான் அப்படின்ட்டு பாடியிருக்காங்க. அது தப்பு. அவர் படகோட்டியாக தான் வராரு. படகா மூழ்கடிக்கிற படகா அவரோட கிடையாது. படகுல நம்ம ஏறி உக்காந்துட்டோம். சங்கமயுகன்றது படகு. படகோட்டியாக அவர் வந்திருக்காரு. ஆனால் அவர் படகா வரலை. இந்த வரி தப்புன்றாரு. எவ்வாறு நீங்கள் தான் பூஜைக்குரிய நிலையிலும் இருக்கிறீங்க, நீங்கள் தான் பூஜாரியாகவும் இருக்கிறீங்க என்று சொல்றது போல இது அவ்வாறு இருக்குது. அதனால கடவுளே வந்து பூஜைக்குரியவராகவும் இருக்கிறாரு, கடவுள் பூஜாரியாகவும் ஆயிடுறாருன்ற மாதிரி மீனிங் வந்துடுது. அவர் அப்படி கிடையாது இல்லையா? அவர் எப்பவுமே அவர் பிறப்பிறப்புலேயே வர்றது கிடையாது. அவர் எப்பயுமே பூஜைக்குரிய நிலையில் தான் இருக்கிறாரு. அவர் பூஜாரியெல்லாம் ஆகிறது இல்லை. அதாவது பிறப்பு எடுத்து வந்து அந்த பதித்தமாக அவர் ஆகிறது இல்லை. அவர் எப்பவுமே தூய்மையாக இருக்கிறாரு. அதனால இந்த வரி தப்பு, அதை நீக்கிடுங்க. அதை ஞானம் ஒளியுடையவர்கள், நன்கு அறிஞ்சவங்க, ஞானத்தை தெரிஞ்சவங்க உடனே பாட்டை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாட்டை கேட்கும் போது புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த வரி வந்து கடவுளுக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ண சொல்கிறாரு. ஏனெனில் தந்தையை நிந்திப்பதாக ஆகிவிடுகிறது. இந்த மாதிரி சில வரிகள் கடவுளுக்கு நிந்தனை செய்கிற மாதிரி ஆகிடுது. இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நமக்கு வந்து உண்மையான ஞானம் கடவுள்கிட்ட வந்து கிடைச்சிடுது. மற்ற மனிதர்களிடத்துல இந்த ஞானம் இருக்கிறதே கிடையாதுன்னு சொல்கிறாரு. மற்றவங்கள்ட்டலாம் இந்த ஞானம் கிடையாது. உங்களுக்கும் இப்போது தான் இந்த ஞானமே கிடைச்சிருக்கிறது. பிறகு ஒருபோதும் இருக்காது. அப்புறம் நம்ம இந்த சரீரம் விட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஞானமே யாருக்கும் இருக்காதுன்றாரு. புருஷோத்தம் ஆவதற்காக கீதையின் பகவான் ஞானம் கிடைக்கிறது என்பதை மட்டுமே புரிந்திருக்கின்றனர். அதாவது அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க வெளி உலகத்துல நம்ம வந்து ஆத்மா உத்தமமாகறதுக்காக கீதையின் பகவானுடைய ஞானம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்ன்றத மறந்துட்டாங்க. கீதை என்பது தர்ம ஸ்தாபனைக்கான சாஸ்திரம். பாபா சொல்றார், உண்மையில இந்த கீதை எதுக்காகன்னா அந்த கீதையை படித்து ஒரு தர்மமே ஸ்தாபனை ஆகுதுன்றார். மற்ற எந்த ஒரு சாஸ்திரத்தினாலையும் தர்மம்லாம் ஸ்தாபனை ஆகலை. ஆனால் இந்த மற்ற தர்மத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வராரு, அதுக்கப்புறம் தான் பைபிள் எழுதுறாங்க. பைபிளை வச்சுலாம் தர்மம் ஸ்தாபனை ஆகலை. ஆனால் இங்கே வந்து கீதையை வச்சு தான் தர்மமே ஸ்தாபனை ஆகுது. கீதையை கேட்டு தான் கிருஷ்ணரே உருவாகிறாரு. அது கிருஷ்ணர் மாதிரி தேவதை மாதிரி ஆகிறாங்க. அதனால மற்ற எந்த சாஸ்திரம் தர்ம ஸ்தாபனையின் போட்டு கிடையாதுன்றாரு. சாஸ்திரம் என்ற வார்த்தையும் பாரதத்தில் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரி சாஸ்திரம், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் வெளிநாட்டிலலாம் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. சாஸ்திரம் எல்லாம் அனைத்து சாஸ்திரங்களையும் விட உயர்ந்தது சிரோமணி கீதையாகும். இப்போ எவ்வளோ சாஸ்திர புக்கெல்லாம் இருக்குது, மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் பைபிள், குரான். ஆனால் எல்லாத்தோட உயர்ந்தது கீதை தான் சொல்லி பாபா சொல்கிறார். ஏன்னா அதை படித்து தான் வந்து தேவதையாக மனுஷங்க ஆயிருக்கிறாங்க. அதனால் அது உயர்ந்ததுன்றார். மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வரக்கூடியவைகளாகும் சொல்லி பாபா சொல்கிறார். மற்ற தர்மம் எல்லாம் இந்த ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் முதல்ல ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மம்லாம் வருதுன்றாரு. அவைகளை உயர்ந்தது என்று கூறுவது கிடையாதுன்றாரு. மற்ற தர்மத்தில் இப்போ சாஸ்திரத்துலேருந்து மற்ற சாஸ்திரம்லாம் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கீதையில் இருக்கிறது எல்லாமே மற்ற சாஸ்திரத்தில் இருக்கும். அதோடைய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குன்றார். விருட்சப்பதியாக இருப்பது ஒரே ஒரு தந்தை தான் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்போ நமக்கு தெரியும் கடவுள் தான் அந்த கல்பவிருட்ச மரத்தினுடைய விதையாக இருக்கிறாரு, பதியாக இருக்கிறாரு. அவர் தான் அந்த சிவன், அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட, மதுரை கோயிலில் கூட கல்பவிருட்ச மரம் இருக்கும். அது அந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. பார்த்தாலே தெரியும் அவர் தான் விதையாக இருக்கிறாரு. அந்த மனித மரத்தினுடைய விதையா அவர் தான் இருக்கிறாரு. அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. படைப்பு கர்த்தா அவர் தான் படைச்சிருக்கிறாரு. தேவதைகளா உருவாக்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் மனுஷங்களா அரை கல்பம் கழிச்சு மனிதர்களா மாறிட்டாங்க. அப்ப அதனாலதான் அவருடைய குணம் எல்லாருக்குள்ளார இருக்குது. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு நேரம் அந்த அன்பு, அமைதியெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது அவருடைய குணம்தான். அதனால கடவுள் தான் அந்த கல்பவிருட்ச மரத்தினுடைய பதியா இருக்கிறாரு. அவர் நமது தந்தையாகவும் இருக்கிறாரு, பதியாகவும் இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ அப்பாவாகவும் அவர் தான் எல்லா சம்மந்தம் வச்சுக்க சொல்லிட்டார்ல. நீங்கள் நண்பனாக வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சம்மந்தம் மட்டும் வைக்க வேணான்ட்டார். காதலி மட்டும் வைக்காதீங்க, மற்ற எல்லா சம்மந்தமும் வச்சுக்கோங்கன்ட்டார். பிரியதர்ஷன், நண்பன், கணவன், தந்தை, தாய், எது ஒன்றா வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் என்னை நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால் பதியாகவும் இருக்கிறாரு, அப்பாவாகவும் இருக்கிறாரு. அனைவருக்கும் இப்போ தந்தையாக இருக்கின்றார். எல்லாருக்குமே அப்பா அவர் தான். ஏன்னா ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மான்றதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் அவர் அப்பா தான். ஃபஸ்ட்டு அப்பா சம்பந்தம் தான் நம்ம வைக்கிறோம். அவர் பதிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறார், தந்தைக்கெல்லாம் தந்தை என்று கூறப்படுகின்றார். இந்த மகிமை ஒரே ஒரு நிராகாரமானவருக்கு தான் பாடப்படுகிறது. கிருஷ்ணர் மற்றும் நிராகார தந்தையின் மகிமை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது.
முடிகிறதுன்னு சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் யாரு, அவரோட மகிமை என்ன, நிராகார பரம்பிதா பரமாத்மா அப்பான்னு சொல்றோம், காட்ஃபாதர்ன்னு சொல்றோம், அவர் யாரு, ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல வேற வேறையா அப்படின்றத பார்க்கணுன்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் புதிய உலகின் இளவரசர் ஆவார். பிறகு அவர் பழைய உலகில் சங்கமயுகத்தில் ராஜயோகம் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் சொல்லி கடவுள் கேள்வி கேட்கிறாரு. இப்ப நம்ம இதை மாதிரி மற்றவங்கள்ட்ட கேட்கணும். ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்துல இருப்பாரு, அவர் எப்படி இங்க வந்தாரு, அவர் எப்படி ஒரு உடல்ல அவதரிச்சு நமக்கு ராஜயோகம் சொல்லி தர முடியும் அப்படின்னு கேளுங்கன்றாரு. நமக்கு பகவான் படிப்பு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இப்ப நமக்கு தெரியும், நமக்கு கடவுளே பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த 4 பக்கம் முரளி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இது யார் சொன்னது, கிருஷ்ணரா சொன்னாரு. கிருஷ்ணர் சொர்க்கத்துல தான் இருப்பாரு. அப்ப இது யார் சொல்லிட்டு இருக்கிறது, பகவான் தான் இல்லையா. நீங்கள் படித்து இவ்வாறு தேவி தேவதையாக ஆகுறீங்க. நம்ம இந்த பாடத்தை படிச்சு பாபா சொல்றதை தான் கேட்டு நம்ம குணம்லாம் நமக்கு மாறி நம்ம தேவதையா ஆகிறோம். பிறகு இந்த ஞானமே இருக்காது, மறைந்து விடுகிறது. அப்புறம் இந்த இந்த சங்கமயுகம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அதோட அந்த ஞானம் மறைஞ்சிருதுன்றாரு. அதனாலதான் இப்ப குழப்பமா இருக்குது. இது மறையாம இருந்திருந்தா வம்சமா வந்துச்சின்னு சொல்லுவாங்க, அவங்களே சொல்லிடுவாங்க. தர்மசாஸ்திரத்திலே இருக்கும், ஈஸ்வரன் பாடம் எடுத்தாரு, எல்லாரும் கிருஷ்ணரா ராதையா மாறினாங்க, அப்புறம் அப்படியே வழி வழியா வந்தோம் அப்படின்ட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்களே. இந்நேரம் வழி வழியா வந்திருந்தா இது மறைஞ்சு போயிடுது இந்த ஞானம். அதனாலதான் மறந்தும் போயிடுது எல்லாருக்கும்ன்றாரு. பிறகு மாவில் உப்பு அளவிற்கு சித்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் துவாபரகத்துல சாஸ்திரங்கள்லாம் உருவாக்குறாங்க, அதுல மாவுல உப்பு கலந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்றாரு. படத்துல கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரம்லாம் கூட நிறைய இருக்குல்ல, அதுல அந்த மாதிரிதான் இருக்கு. உண்மையில் யாருடைய சித்திரமும் யதார்த்தமானது கிடையாது. பக்தியில அந்த மாதிரி யதார்த்தமான சித்திரம் கிடையாது. தும்பிக்கையை வச்சு காமிச்சிருப்பாங்க, அஷ்ட கைகள், அந்த மாதிரிலாம் யாரும் ஆளே கிடையாது. ஆனா அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. முதலில் தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிட்டால் இதை பகவான் புரிய வைக்கிறார் என்று நீங்கள் கூறுவீர்கள். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாபாவுடைய அறிமுகம் கொடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு லைனா சொல்லும் போது இது அவர் தான் சொல்றாருன்ட்டு நம்ம புரிய வைக்கிறோம். அவர் தானாகவே புரிய வைப்பார். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீர்கள், முதலில் தந்தை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்லுங்க. கடவுள் நம்ம கேள்வி கேட்க வேணாம், டெய்லி முரளி கேட்டாலே போதும், நம்ம மனசுல இருக்கிற சந்தேகம் எல்லாத்தையும் அவரே தெளிவுபடுத்துருவாரு. நீங்க கடவுளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவர் டெய்லி தானாவே என்ன நீங்க கேக்குறீங்களோ மறுநாள் முரளியில புரிய வச்சிருவாருன்னு சொல்லுங்க. ஆத்மாக்களுக்கு தந்தையை இப்ப சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்க. கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவங்க பாவம் தலை மேல இருக்குது, அதெல்லாம் அழியணும்னா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் இந்த உடம்பு இல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் பரம்பிதா பரமாத்மாவா எங்க இருக்கிறார், அவர் பரந்தாமத்துல இருக்கிறார், புள்ளியா இருக்காருன்ட்டு நினைவு செய்யுங்க. 2 விஷயங்களை நினைவு செய்தால் போதும். என்ன நினைவு செய்யுங்க, மற்றும் நான் எத்தனை பிறவி எடுத்து வந்தேன், 84 பிறவி சக்கரத்தை நினைவு செஞ்சா போதும், அவ்வளவுதான்ட்டு பாபா சொல்றாரு. இந்த 2 முக்கிய விஷயங்களை தான் புரிய வைக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு முறையில முக்கியமானது. 2 விஷயம் என்ன புரிய வைக்க சொல்றாருன்னா, அவரை நினைக்கணும், 84 பிறவி சக்கரத்தை நினைக்கணும். நீங்கள் உங்களது பிறப்புகளை பற்றி அறியாம இருக்கிறீங்க என்று தந்தை சொல்றாரு. நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம இந்த ஜென்மம் இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிறந்தோம், எங்க பிறந்தோம், இது மாதிரி எத்தனை உடல் எடுத்திருப்போம், எத்தனை உறவுக்காரங்க, எத்தனை பேர் கூட வாழ்ந்து செத்து வந்திருப்போம் போன பிறவியில. நம்ம பிறந்த தேதிக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்திருப்போம், அதெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வரும். அப்ப நிறைய மறுபிறவி எடுத்திருக்கிறோம், ஆனா அதை பத்தி நமக்கு தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் தெரியாது, தெரிஞ்சா நமக்கு அப்படியே மண்டையை பிச்சிரும். போன பிறவிலாம் ஞாபகம் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். போன பிறவி ஞாபகம் இருக்கிறவங்க தான் போயிடுறாங்களே, இது என் வீடு, இவருக்கு பொண்டாட்டியா நான் இருந்தேன்னு சின்ன குழந்தை போய் சொல்லுது. அப்ப அது எவ்வளவு பிரச்சனை ஆயிடுது. அதான் அது மாதிரி இருக்கிறதே தப்புன்றாரு. அது ஞாபகம் இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாரு. நம்ம 84 பிறவி எடுத்ததுனால நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம்ன்றார் பாபா. பிற பிராமண குழந்தைகளுக்கு தான் கூறுகின்றார், நமக்கு தான் சொல்றாரு. மற்றவங்களெல்லாம் கூட ஞாபகம் இருக்கும், வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த விஷயத்த நம்ம தான் புரிஞ்சுக்க முடியும், வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, பிகேஸ் தான் புரியுன்றார். கண்காட்சிகள்ல கூட எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்க. இவ்வளவு மனிதர்கள் செல்றாங்கன்னா அவசியம் ஏதோ பார்ப்பதற்கு இருக்கிறது என்று நினைத்து உள்ளே வந்து விடுகின்றனர். இப்போ நம்ம ஏதாவது ஒரு திருவிழா, சிவராத்திரி எல்லாம் கண்காட்சி வைக்கிறோம்னா, அப்ப நம்ம அந்த கோயிலுக்கு பக்கத்துல நம்ம வைக்கிறோம் கண்காட்சி. அப்ப ஏதோ இவ்வளவு பேர் இங்க உள்ள போயிட்டு வராங்க, என்ன இருக்குன்ட்டு பார்க்க வராங்க. ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்கும் போது வாய் களைப்படைந்து விடுகிறது. அப்ப அப்போல இருந்தே புரிய வச்சுட்டு தான் வராங்க. அப்போ எல்லாருக்கும் ஒருத்தவங்களால திரும்ப திரும்ப அதே 7 நாள் கோர்ஸ் நம்ம எடுக்கும்போது வாயே என்ன ஆயிடுது, களைப்படைஞ்சு போயிடுது, வாயே வலிக்குதுன்றார் பாபா. அப்போது என்ன செய்யணும், பாபா சொல்றாரு, அப்ப முடியல என்ன பண்ணணும்,
கண்காட்சி மாத கணக்கில் நடைபெற்றால் இன்று கூட்டம் அதிகமாக இருக்குது, நாளைக்கு வாங்கன்ட்டு சொல்லுங்க, நாளை மறுநாள் வாங்கன்ட்டு சொல்லுங்கன்றார். உங்களால் முடியலையா, இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குல்ல, ஏன்னா பொறுமையாக புரிய வைக்கணும். ஏதோ ஏனோ தானோன்னு புரிய வச்சா போயிடுவாங்க, அவங்க புரியாது. அதனால் நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளை மறுநாள் வாங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் யாருக்கு படிப்பில் விருப்பம் இருக்குதோ, அதாவது மனுஷன் தேவதையாக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்போ சும்மா ஏனோ தானோன்னு உள்ள நுழைவாங்க, அவங்களெல்லாம் நாடி பார்த்து நீங்கள் புரிய வைங்க. இப்போ யாருக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க பாருங்க, அவங்க தேடுதல் இருக்கும், அவங்களுக்கு தான் யார் கடவுள் யாருன்னு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா, மனுஷன் தேவதையா ஆக விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருங்க அதே டைம்லன்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு இந்த லட்சுமி நாராயண் சித்திரம், அதாவது பேட்சை காண்பிக்க வேண்டும் சொல்றாரு. பேட்சை வச்சே புரிய வச்சிருங்கன்றாரு. தந்தையின் மூலம் இந்த விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆக முடியும். இப்போ கடவுள் மூலமா நம்மளால சொர்க்கத்துக்கே போக முடியும், எஜமானராக ஆக முடியும். இப்போது கூட்டம் அதிகமாக இருப்பதால் சென்டருக்கு வாருங்கன்ட்டு சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் நம்ம எப்படி புரிய வைக்கிறது? அதனால நீங்கள் சென்டருக்கு வாங்க, கூட்டமாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுங்க. விலாசம் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நோட்டீஸ்லாம் கொடுக்குறோம், அதில் சென்டரோட விலாசமாக இருக்கும். மற்றவர்கள் இது சொர்க்கம் இது நரகம்ன்ட்டு சொல்லிடுவாங்க. இதனால் மனிதர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நேரம் வீணாகி விடுகிறது. இப்போ இது சொர்க்கம் இது நரகம்னு சொல்லிட்டோன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம புரிய வச்சோன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடுவார். பாபா சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர்கள் பெரிய மனிதர்களா, செல்வந்தர்களா அல்லது ஏழைகளா, யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைய நாட்களில் ஆடை அணிந்து கொள்கின்றனர். இப்போ நமக்கு தெரியல, நமக்கு இப்போ புரிய மாட்டுது. வர்றவங்க பெரிய மனுஷங்களா இல்லை ஏழையா இல்லை பணக்காரங்களான்ட்டு அந்த மாதிரி ஏழைங்களா கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க இந்த காலத்தில், நமக்கு புரிய மாட்டுது. அதனால எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தந்தையின் அறிமுகம் கொடுக்கணுன்றாரு. யார் வந்தாலும் சரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்றதை சொல்லுங்க. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது இவ்வாறு ஆக வேண்டும். லட்சியம் குறிக்கோள் நமக்கு இருக்குது. கடவுள் வந்திருக்காரு, பாடம் எடுக்கிறாரு, அல்லாஹ் ஹெவனை படிச்சாருன்னு சொல்றாங்கல்ல, சொர்க்கத்தை உருவாக்குறாரு. இப்போ இந்த மாதிரி ஆகணும், அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இதுதான் லட்சியம் குறிக்கோள்ட்டு சொல்லி புரிய வைங்க. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் என்று தந்தையே சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, எல்லா புகழும் இறைவனுக்கேன்றாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்ன்றாங்கல்ல, அப்ப என்ன நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்றாருன்னு சொல்லுங்க. இது வசீகரிக்கும் மந்திரமாகும். மன்மனாபவன்றது வசீகரிக்கும் மந்திரம். தந்தை சொல்றாரு, என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் விக்ரமங்கள் அழிந்துவிடும், நீங்கள் விஷ்ணுபுரிக்கு வந்துடுவீங்க என்பதையாவது அவசியம் புரிய வைக்கணும். எல்லாருக்கும் கண்டிப்பா என்ன புரிய வைக்கணும்னா, ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சா பாவம் போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடலான்றதை மட்டும் அவசியம் புரிய வைங்க. 8 to 10 நாட்களுக்கு கண்காட்சி கூட வைக்கணுன்றாரு. இப்போ நம்ம ஏரியால இந்த மாதிரி சிவ ஜெயந்திலாம் வருதுன்னா 8 நாள் 10 நாளாவது கண்காட்சி ஏற்கனவே வைக்கிறாங்க, அந்த மாதிரி வைக்கணுன்றாரு. நீங்கள் ஊராக சென்று தமுக்கு அடியுங்கள். நான் தமுக்குன்றாரு. ஊராக சென்று நம்ம அந்த தண்டோரா அடிய சொல்றாருல, அதான் சொல்றாரு. தமுக்கு அடியுங்கள். மனிதர்லேருந்து தேவதை, நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசியா எப்படி ஆகிறது? சொல்றாங்க இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, உண்மையில போறாங்களா என்ன? எதுவும் குணம் மாறல, எதுவும் மாறல, எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? மனுஷன்லேருந்து அப்போ நம்ம சொல்லணும், மனுஷன்லேருந்து தேவதை ஆகணுமா, நரகவாசிலேருந்து சொர்க்கவாசியா எப்படி ஆகுதுன்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. ஸ்தாபனை எப்படி நடக்குது, பிரம்மா மூலமா விநாசம் எப்படி நடக்குதுன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது இப்போ சொன்னால் நல்லா புரிஞ்சுக்காங்க, ஏன்னா உலகம் ஃபுல்லாக பிரச்சனை நடக்குது இல்லையா, நிறைய போர், விநாசத்துடைய அறிகுறிகள்லாம் இருக்குது. அதனால இப்போ சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. நிறைய யுக்திகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்திற்கும் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், சொர்க்கம்னா வேற, நரகம்னா வேற, கலியுகம் வேற மாதிரி இருக்கும். இது இரவு, அது பகல், வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் பகல் என்று விஷ்ணுவின் பகல் சொல்றோம், விஷ்ணுவின் பகல் என்றால் பிரம்மாவின் பகல் என்று சொல்றோம். விஷயம் ஒன்றுதான் சொல்லி சொல்றாரு. ரெண்டுமே ஒண்ணுதான், பிரம்மாவுடைய பகல் தான் விஷ்ணுவுடைய பகல். பிரம்மா தான் விஷ்ணு ஆகுறாரு, விஷ்ணு ஆகும்போது அது பகலா மாறிடுது. அவர் எப்போ பிரம்மாவா ஆகிறாரோ, மறுபிறவி எடுத்து வர்றாரோ, அப்போ இரவா மாறிடுது. பக்தி செய்யும் போது இரவா மாறிடுது. பிரம்மாவுக்கும் 84 பிறவிகள், விஷ்ணுவுக்கும் 84 பிறவிகள்னு சொல்றாரு. இந்த லீப்பு யுக பிறப்பு மட்டுமே வித்தியாசம் ஏற்படுகிறது. இப்போ நம்ம இந்த சங்கம யுகத்துல இப்போ பிராமணனா மாறி இருக்கிறோம்ல, இதில் தான் வித்தியாசம் இருக்குன்றாரு. இந்த விஷயங்களை புத்தியில் அமரச் செய்ய வேண்டும், இதெல்லாம் புத்தியில் ஓட விடணுன்றாரு. நம்ம முதல் சிந்தனை பண்ணணுன்றாரு. தாரணை ஏற்படலைன்னா மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இப்போ முரளி கேட்குறோம்,
இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு எப்பயும் போல் நம்ம இருக்கிறோன்னா அதை தாரணை பண்ணலை, புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க போய் புரிய வைக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி நீங்கள் போய் மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியுன்றாரு. அதனால் நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு வரியும் பாபா எதுக்கு சொல்லியிருக்காருன்ட்டு புரிஞ்சுட்டு போய் மற்றவங்களுக்கு புரிய வைங்கன்றாரு. இதை புரிய வைப்பது மிகவும் எளிதுன்றாரு. ஆனால் இது ஈஸி. குழந்தைங்கள் கூட இப்போலாம் ஞானம் சொல்லுது. சின்ன குழந்தைங்கள புடவை கட்டிட்டு அழகாக ஒயிட் சாரி கட்டிட்டு உட்காந்து சொல்லுதுங்க, கண்ணாடி போட்டுட்டு நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க, ஆத்மா பரமாத்மாலாம். அப்போ நம்மளால் புரிய வைக்க முடியாதா? நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். லட்சுமி நாராயணன் சித்திரத்திற்கு முன் மட்டுமே இந்த கருத்தை சொல்லுங்க. அந்த லட்சுமி நாராயண் சித்திரம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி போய் புரிய வைங்கன்றாரு. தந்தையின் மூலம் இந்த பதவியை அடைய முடியும். சொல்லுங்க, போயிட்டு கடவுள் வந்து பாடம் எடுக்கிறாரு, அதை படித்தா நம்ம இந்த மாதிரி ஆயிடலான்னு சொல்லுங்க. அது ஈஸியாக சொல்லி புரிய வைங்க. அப்படியே அந்த முரளியில் இருக்கிற மாதிரி கூட சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு உங்கள் டோனில் உங்கள் வாய்ஸில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ பாபா நினச்சிக்கிட்டு புரிய வைங்க. பாபா மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி பேசி புரிய வச்சா கூட புரிஞ்சுக்குவாங்க. நரகத்தின் விநாசம் கூட நடக்கவிருக்கிறது. இப்போ வந்து இந்த உலகம் அழிய போகுது, அதையும் சொல்லுங்கள். அவர்கள் தங்களது மனித வழியை மட்டுமே சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க மனுஷ வழியை தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஈஸ்வரிய வழியாகும் சொல்லி சொல்கிறார் பாபா. ஆத்மாக்களாகிய நமக்கு ஈஸ்வரனிடம் தான் கிடைக்கிறது. ஆத்மாக்களாகிய நமக்கு இந்த வழி எங்கேருந்து கிடைக்குது? கடவுள்கிட்ட தான் கிடைக்கிறது. நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார பரமாத்மாவின் வழி கிடைக்கிறதுன்னு சொல்லி புரிய வைங்க. மற்ற எல்லாமே மனுஷ வழிதான். மற்றபடி இந்த பக்தி செய்கிறோம், எல்லா விஷயமும் உலகாய விஷயங்கள் எல்லாமே மனுஷங்க ஒருத்தவங்க ஆரம்பிச்சு வச்சது தான் எல்லாமே. ஆனா இது ஒண்ணுதான் கடவுளுடைய வழி. இந்த ஞானம், இந்த ஸ்ரீமத்து எல்லாமே நமக்கு சொல்றது ஒரு கடவுள். இந்த சிவபாபா சொல்ற வழிதான் நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் துறவி போன்றவர்கள் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள்லாம் அவங்க வீடு வாசலே விட்டுட்டு போயிடுறாங்க, துறவி மாதிரி ஆயிடுறாங்க. துறவுனாலே வீடு வாசல திறக்கிறது. அப்ப அவங்க வந்து என்ன கொடுக்க முடியும் நமக்கு எதுவுமே அந்த வழியெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா அவங்களே வீட்டை விட்டு வெளில போயிடறாங்க. அப்ப நம்மளையும் வீட்டை விட்டு வெளிலவான்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போனா என்ன ஆகுது? அவங்க எந்த வழியும் காட்ட முடியாதுன்றாரு. ஈஸ்வரிய வழி ஒரே ஒரு முறைதான் நமக்கு கிடைக்கிறது. இப்ப கடவுளே வந்து நமக்கு வழி கொடுக்குறாரு. நீ வீட்டிலே இரு, என்னை மட்டும் நினை போதும், ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினை, உன் பாவம் அழிஞ்சிரும். உடம்பு விட்டு வரும்போது என்னை நினச்சிட்டு உயிரை ஆத்மா நீ என்கிட்ட வந்துருன்ட்டு வழி சொல்றாரு. இதெல்லாம் சன்னியாசிகள்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த வழியெல்லாம். எப்போது ஈஸ்வரன் வருகிறாரோ அப்போது அவர் வழியின் மூலம் நாம் இவ்வாறு ஆகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. எப்ப கடவுள் வராரோ அவர் வழி கிடைக்குது, ஸ்ரீமத் கிடைக்குது, அது மூலமா நம்ம இப்படி ஆகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே அவர் வருகிறாரு. கடவுள் சும்மா ஒன்றும் வரல, சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணதான் வராரு. இந்த கருத்தையும் நீங்க தாரணை செய்யணும். கடவுளே வந்திருக்கிறாரு, எனக்கு பாடம் எடுத்து சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு. அது தகுந்த நேரத்தில் காரியத்திற்கு பயன்படும் சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாபா சொல்றதெல்லாம் ஒரு நாள் உண்மையா நடக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கோம், நெருங்கிட்டு இருக்கிறோம், நம்ம பாபா சொன்னது உண்மைதான், நம்ம இந்த பிறவியில இருந்து அடுத்த பிறவி மாற்றல் ஆகிறோம், நம்ம தேவதையா ஆகிட்டு இருக்கிறோம்னு காட்சியெல்லாம் கிடைக்கும். முக்கிய விஷயம் குறைந்த அளவில் புரிய வைத்தாலே போதுன்றாரு. ரொம்ப எல்லாருக்கும் எல்லாத்தையும் டீப்பா சொல்லாதீங்க. யாரு இன்ட்ரெஸ்டா கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. ஒரு லட்சுமி நாராயணன் சித்திரத்தை வைத்து புரிய வச்சாலே போதுமானதுன்றாரு. நீங்க எல்லாம் சித்திரம் பாருங்க, டெய்லி ஒரு சித்திரம் சொல்றாரு. இன்னைக்கு வந்து லட்சுமி நாராயணன் சித்திரம் சொல்றாரு, அதை வச்சு சொன்னாலே போதும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் கடவுள் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி புரிய வைங்க. இது லட்சியம் குறிக்கோளுக்கான சித்திரம். பகவான் இந்த புது உலகை படைத்திருக்கின்றார். கடவுள் இந்த மாதிரி ஒரு உலகத்தை சொர்க்கத்தை படைச்சு அதுல இந்த மாதிரி ஆக்கியிருக்கிறார் எல்லாரையும். பகவான் தான் புருஷோத்தம சங்கமேகத்தில் இவர்களுக்கு கற்பித்திருந்தார்னு சொல்லி புரிய வைங்க. இந்த லட்சுமி நாராயணன் எப்படி இப்படி ஆனாங்கன்னா, கடவுள் தான் வந்து இவங்களுக்கு போன பிறவியில இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாரு, அதனால தான் இப்படி ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லி புரிய வைங்க. இந்த புருஷோத்தம யுகம் பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா இது சங்கம யுகம் ஒன்று இருக்கு, லீப் இயர் மாதிரி லீப் யுகம் ஒன்று இருக்கு. இதுல கடவுளே வந்தாரு, பிரம்மா உடல்ல வந்து இந்த மாதிரி பாடம் எடுத்து எல்லாரையும் மாத்தினாரு. எல்லாரும் இதை படிச்சு குணங்கள்லாம் மாறி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்றலாம் யாருக்கும் தெரியாது. எல்லாம் குப்தமா நடக்குதுன்றாரு. ஆக குழந்தைகள் இந்த அனைத்து விஷயங்களையும் கேட்டு எவ்வளவு குஷி அடையணும். இதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளவு ஒரு ஆனந்தம் வரணும் நமக்கு. கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறும்போதுதான் மேலும் குஷி ஏற்படும். இதெல்லாம் கேட்டாலே நமக்கே தோணும், இதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லாமா. முத ஞானம் கிடைக்கும் போதே அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ இது எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரும் எவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் இது சொல்லி எல்லாரையும் விடுவிக்கணும்னு தான் தோணுச்சு. அப்ப மத்தவங்க சொல்லும் போதுதான் நமக்கு குஷி நிறைய வரும்னு சொல்றாரு.
சேவை செய்பவர்களை தான் பிராமணன் என்றே சொல்ல முடியும். யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் பிகேன்றாரு. நம்மளால முடிஞ்ச சேவை, சுய சேவை. 4 டைப்பாக இருக்குது சேவை. தன்னை மாற்றிக்கிறதே ஒரு சேவை தான் சொல்லியிருக்கிறாரு. கர்மனா சேவை, அப்புறம் மனசா சேவை, மனதின் மூலமாக சேவை செய்கிறது, வார்த்தைகள் மூலமாக ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறது. இது எல்லாமே சேவை தான். இதில் நீங்கள் எது செஞ்சாலும் சேவை தான். நீங்கள் சேவை செஞ்சாலே நீங்கள் பிகே தான் சொல்லலாம்னு சொல்கிறாரு. பிராமணன் சொல்கிறாரு. உங்களிடத்தில் உண்மையான கீதை இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட உண்மையான கீதை இருக்குன்றாரு. அந்த பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் சொன்னார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் உண்மைலாம் இருக்குது. இருந்தாலும் மாவில் உப்பு கலந்த மாதிரி உண்மை இருக்குது. இப்போதான் பாபா கொடுக்குறதா இது உண்மையான கீதை. இதுதான் வந்து ஆத்மாவை வந்து சுத்தமாக்குது. பதீத்த பாவனன் வந்து தூய்மையாற்றவர்களை தூய்மையாக்குற கீதை இதுதான். பிராமணர்களிலும் வரிசை கிரமம் இருக்குதுன்றாரு. வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? இப்போ பிகேஸ்லேயே கூட வரிசை கிரமமாக தான் இருக்குது. இந்த முரளி இப்போ படிக்கணும்ல, இது எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் ஒரே மாதிரியே தாரணை பண்ணுறாங்கன்னா இருக்காது. அது ஏன்னே தெரியாது. நம்மளே கூட ஒரு தடவை படித்தா ஒரு மாதிரி இருக்கும். 2வது தடவை திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் அதோட அர்த்தம் நல்லா புரியும். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி முரளி படிக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி யோகா பண்ண மாட்டாங்க. அதில் கூட வரிசை கிரமம் நம்ம 1 2 3 ஸ்கூலில் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க நல்லா படிப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க பாடத்தையே கவனிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கேயும் பிகேஸ்லையும் இருக்கிறாங்கன்றாரு. சில பிராமணர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பாங்க, அதிகம் சம்பாதிக்கின்றனர். இது வந்து அந்த பிராமின்ஸை சொல்கிறாரு. இந்த பிராமின்ஸ் அந்த கும்பிடி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பிராமின்ஸ் வந்து பிரபலமானவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அதிகம் சம்பாதிப்பாங்க. சிலர் சாஸ்திரங்களெல்லாம் சொல்லி சொல்லி, சிலருக்கு சாப்பிட்றது கூட, சிலர் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றது கூட கிடைப்பது கிடையாது. சில பிராமணர்கள் லட்சாதிபதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. சிலர் இப்போ சில பிக் பிராமின்ஸ், அந்த பிராமின்ஸு சொல்கிறார், நம்மளை சொல்லலை. அவங்க வந்து லட்சாதிபதியாக இருப்பாங்களாம். நாம் பிராமணர்கள் என்று மிகுந்த குஷியுடன் போதையுடன் சொல்லிக்கிறாங்க. ஆனால் சொல்லிக்கிறாங்க நாங்களாம் பிராமின்ஸ்ன்ட்டு, குஷியோட போதையோட சொல்லிக்கிறாங்க. உண்மையான பிராமண குலம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரம்மா வாய் மூலமாக பிறந்து வரவங்க தான் பிராமணர்கள். அந்த அந்த குலம் தான் பிராமண குலம்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. பிராமணர்கள் என்றால் உத்தமமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்கள்னாலே உத்தமமானவர்கள், அதனால் தான் பிராமணர்களுக்கு உணவு படைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. தேவதா, சத்திரியன் அல்லது வைஷ்ணவர்கள், சூத்திரர்களுக்கு ஒருபோதும் உணவு படைக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பிராமணர்களுக்கு தான் உணவு படைக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிராமணர்களுக்கு தான் படைக்கிறாங்க. அதனால் தான் பாபா சொல்றாரு, நீங்கள் பிராமணர்களுக்கு நல்ல முறையில் இப்போ புரிய வைங்க. பாபா இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் இந்த பிராமின்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நல்லா புரிய வைங்கன்றாரு. அவங்களுக்கு கூட சங்கம் இருக்குது, அவங்கள்ட்ட போங்க. பிராமணர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்க வேண்டும், நாம் அவரது குழந்தைகளாக இருக்கிறோம். பிரம்மா யாருடைய குழந்தை என்பதையும் நீங்க புரிய வைக்கணும். இப்ப சிவன் வந்து பிரம்மா உடல்ல வந்து அவர் குழந்தை ஆக்கியிருக்கிறாரு. அப்ப பிரம்மா யாருடைய குழந்தை, இதெல்லாம் நீங்க புரிய வைக்கணும். அவர் மூலமா வந்தவங்க தான் பிராமணர்கள். அப்ப யார் வந்து பிராமணர்கள்ன்றதெல்லாம் புரிய வைங்க. அவங்களும் அப்ப எல்லாருமே பிரம்மாவுடைய குழந்தைகள் தான். கடைசியில் அவங்களும் தான் பிரம்மாவுடைய குழந்தைகள் ஆயிடுவாங்க. எங்கு அவர்களது சங்கம் இருக்கிறது என்று பார்க்கணும், சிந்திக்கணும். நீங்கள் பலருக்கு நன்மை செய்ய முடியும் சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த மாதிரிலாம் சேவை பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியுன்றாரு. வயதான பெண்களுக்காக கூட சங்கம் இருக்குது. இப்போ வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் மாதிரிலாம் இருக்குது. வீட்டில் பார்த்துக்கலன்னா தனியாக அவங்களாம் ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க. அங்கே கூட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றாரு. பாபாவிற்கு நாங்கள் எங்கெல்லாம் சென்றோம் என்று யாரும் செய்தி சொல்வதே கிடையாது. பாருங்க, நம்ம சேவை பண்ணுறோம், அந்த சேவை செய்தியை கூட சொல்லணுமா பாபாட்ட. பாபா இன்னைக்கு நான் இத்தனை பேருக்கு ஞானம் சொன்னேன், இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துல நான் புரிய வச்சுட்டு வந்தேன், இங்கே சேவை பண்ணேன், இதெல்லாம் கூட நம்ம அவர்கிட்ட சொல்லணும்ல. ஒரு எண்ணமும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதுதான் சம்பூர்ண சமர்ப்பணம். நம்ம எதையுமே சொல்றது கிடையாது. அதான் இதுதான் ஆணவம், அகங்காரம். பாபா கிட்ட எதையுமே சொல்றது கிடையாதுன்னா பாபா சொல்றாரு, ஃபீல் பண்றாரு பாருங்க. நான் எங்கெல்லாம் போனேன்ட்டு குழந்தைங்க என்கிட்ட சொல்றதே கிடையாது. இப்போ வீட்டில் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா, அம்மா நான் இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போவோம், அப்பா இங்கே போயிட்டு வரேன்ட்டு. அப்போ கடவுள் மட்டும் அவர் இருக்கிறதாவே நினைக்கிறதே கிடையாது. அதனால தான் அவர்கிட்ட சொல்றது கிடையாது. அதான் சொல்றாரு, என்கிட்ட சொல்றதே இல்லை. ஒரு சேவை பண்ணா கூட என்கிட்ட சொல்றது இல்லை. பாபா சொல்றாரு, எங்கு காடாக தான் இருக்கிறது, நீங்க எங்க சென்றாலும் வேட்டையாடி கொண்டு வர முடியும். இப்போ உலகமே முள்ளு காடா இருக்குது. எங்க போனாலும் யார்கிட்ட வேணாலும் பேசியே நீங்க வார்த்தைகள் மூலமா சேவை பண்ணி அவங்கள வேட்டையாட முடியுன்றாரு, புரிய வச்சிட முடியுன்றாரு. பிரஜைகளை உருவாக்கி கொண்டு வர முடியும். நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பிரஜைகள் உருவாயிடுவாங்கன்றாரு. ராஜாவாக கூட உங்களால ஆக்க முடியுன்றாரு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ரொம்ப துக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப வந்து இறங்கிடுவாங்க. வந்து நானும் சேவை பண்றேன்ட்டு இறங்கிடுவாங்க. அப்ப அவங்க ராஜாவா ஆயிடுவாங்க.
பிரஜைகள் வந்து கேட்டுட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க. அதனால சேவை அதிகமாக இருக்கிறது. சேவைலாம் இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் சேவை இருக்குன்றாரு. இந்த உலகம் ஃபுல்லா பாபாவுடைய ஞானம் போயிட்டு இருக்குது, எவ்வளோ சேவை இருக்கு. 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, சேவை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்வீங்கன்றாரு. சேவை நிறைய இருக்கு. மாலை 5 மணிக்கு வேலை முடிச்சவுடன் இன்று இங்கு செல்ல வேண்டும் என்று பட்டியல் குறித்து கொள்ள வேண்டும். 5 மணிக்கு மேல நீங்களே வந்து வீட்டுல கிளம்பிருங்கன்றாரு. அங்க போகணும், இங்க போகணும், அங்கங்க போயிட்டு சொல்லுங்க. பாபா பல யுக்திகளை சொல்கின்றார். பாபா நிறைய யுக்தி நமக்கு சொல்றார். தினம் தினம் பாருங்க, நேத்துலாம் சிவ ஜெயந்தி குறித்து என்ன பண்ணணும், முந்தா நேத்துலாம் சொன்னார் சிவ ஜெயந்தி அன்னைக்கு என்னென்ன பண்ணணும்ன்ட்டு. அது மாதிரி நிறைய டெய்லி யுக்தி சொல்றாரு, சேவை எப்படி பண்ணணும்ன்ட்டு. பாபா நம்ம கிட்ட தான் வந்து உரையாடல் செய்யறாரு, குழந்தைகள்கிட்ட தான் உரையாடல் செய்யறாரு. நான் ஆத்மா என்ற நிச்சயம் பக்காவாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க நான் இந்த உடம்புல நான் ஆத்மான்ற பக்காவா இருக்கணும். அப்பதான் அவர் சொல்றதை நம்ம கேட்போம். பாபா பரமாத்மா நமக்கு சொல்றாரு, நாம் தாரணை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார் பாபா. எவ்வாறு சாஸ்திரங்கள் படிக்கின்றனர் எனில் பிறகு சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றனர். இப்போ ஒரு பிறவியில போன பிறவியில நல்லா சாஸ்திரம் ராமாயணம் மகாபாரதம்லாம் அந்த உச்சாடனம் பண்ணுவாங்க உட்காந்து. அந்த மாதிரி இருந்துட்டு செத்துட்டாங்கன்னா அடுத்த பிறவிலே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அதே சம்ஸ்காரம் வச்சுட்டு அது சின்ன வயசுல ஸ்லோகன்லாம் சொல்லும். ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்லோகனும் திருக்குறள்லாம் அப்படியே ஃபுல்லா ஒப்பிப்பாங்க. அது என்னன்னா போன ஜென்ம சம்ஸ்காரம்ன்றாரு. சம்ஸ்காரத்தை எடுத்து வந்திருக்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. யார் அதிக சாஸ்திரங்களை படிக்கிறாங்களோ அவர்கள் அதிகாரமுடையவர்கள், சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றனர். சாஸ்திரம் நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அவங்க சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லப்படுறாங்க. ஆனால் அவர்கள் தன்னை சர்வ சக்தியும் நிறைந்தவர் என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு சாஸ்திரங்களோட அத்தாரிட்டி இருக்கும், ஆனா அவங்க நான் வந்து சர்வசக்தி நிறைஞ்சவங்கன்ட்டு புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்ப சர்வசக்தி நிரம்பினா நம்ம பாபாவுடையங்களா ஆகும்போது தான் நம்ம சர்வசக்திவானுடைய குழந்தை, எனக்கு எல்லா சக்தி இருக்குன்ட்டு நம்ம புரிஞ்சிக்க முடியும். சாஸ்திரத்தினதுலாம் சக்தி கிடைக்காது, இது விளையாட்டாகும் சொல்லி சொல்றாரு. இதை தந்தை தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். இது ஒன்றுமே புதுசு இல்லைன்றாரு. இப்ப நம்ம கேட்கறது எதுவுமே புதுசு இல்லை. போன காலப்பம் இப்படிதான் நம்ம கேட்டு இருந்தோம். நாடகம் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகும். இது எல்லாமே டிராமா உருவாக்கப்பட்டிருக்குன்றாரு. இது பழைய உலகமாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. இந்த மனுஷங்க என்னமா இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மைன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுவே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு இது உலகமே ஐசியூல இருக்குது, இது எப்போ அழியுன்னு தெரியாது, அந்த மாதிரி மோசமா இருக்குது. ரொம்ப அதுக்கு வந்து குளுக்கோஸ் இது இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஓட்டிட்டு இருக்குது இந்த உலகம், இது பழைய உலகம்ன்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் வந்து விட்டேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றார் நான் வந்துட்டேன் அப்படின்றாரு. பாபா மேல இருந்து வந்துட்டாரு. பகவான் எங்கன்றாங்க, அவர் வந்துட்டாராம். வந்துட்டேன்னு சொல்றாரு. மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப மகாபாரத யுத்தமே நடந்துட்டு இருக்குதுன்றார். மனிதர்கள் அஞ்ஞான இருள தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப உலகமே என்ன நடந்துருக்குதுன்னு தெரியாம எல்லாம் அஞ்ஞான இருள்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க, கும்பகர்ணம் மாதிரி. எதுவுமே தெரியல என்ன நம்மளை சுத்தி நடக்குது. திடீர்னு பார்த்தா நிலநடுக்கம், திடீர்னுட்டு நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, தீ விபத்து, இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால நடக்குது, உலகம் ஏன் இந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது, எதுவுமே தெரியாம அஞ்ஞான இருள்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அஞ்ஞானம் என்று பக்தி என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. அஞ்ஞானத்தை பக்தின்ட்டு சொல்லப்படுது. இன்னமும் அந்த கோயில்ல போயிட்டு ஏதோ கடவுள் வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் வந்துட்டாரு, வந்து ஞானத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தனுக்குள்ளாரையும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் அந்த மாயாவை ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம் நம்மலாம். அது மனுஷங்களுக்கு தெரியாது, அவங்க அஞ்ஞான இருள்ல தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஞான கடலானவர் தந்தை மட்டும்தான் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் ஞான கடல், மற்றவங்க யாருமே ஞான கடல் கிடையாது. யார் அதிகம் பக்தி செய்யறாங்களோ அவர்கள் தான் பக்தியின் கடல் ஆவார்கள். ஞான கடல் மாதிரி பக்தி கடலும் இருக்கு போல இருக்கு. பாபா இன்னைக்கு சொல்றாரு. இது இது வந்து புதுசா இருக்குது இந்த பாயிண்ட். யார் நிறைய பக்தி செய்யறாங்களோ அவங்க பக்தி கடல்னு சொல்லி சொல்றாரு. பக்த மாலையும் கூட இருக்குதான். இப்ப ஞான மாலை மாதிரி 108 மணி லட்சுமி நாராயணன் மாலை இருக்கிற மாதிரி பக்தியில கூட மாலை தனியா இருக்குதான். ஏன்னா பக்தி அப்படி விழுந்து விழுந்து பக்தி செய்யறாங்களா, அவங்களுக்கு தனியா மாலை இருக்குதான். பக்த மாலையின் பெயர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பக்த மாலை துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரை தான் இருக்கும்ன்றாரு. குழந்தைகளுக்கு அதிக குஷி இப்போ இருக்கணும். யார் முழு நாளும் சேவை செய்துட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக குஷி இருக்கும். ஃபுல் டே சேவையே பண்ணிட்டு இருக்கணும். போய் அந்த கண்காட்சியில நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தோம்னா ஞானம் சொல்ல சொல்ல ஆத்மால சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறோம். மனசா சேவை செஞ்சா கூட சக்தி ஏறும். சரி நம்மளால வெளியே போக முடியல, வீட்டிலே இருக்கிறோம்னா ஒன்றும் இல்லை, மனசால
பூமி பந்தில் போய் ஃபரிஸ்தாவா பறந்து பாபாட்ட வந்து சக்தி வாங்கி கொடுக்கணும். அது வந்து மனசு ஃப்ரீயாக இருக்கிறவங்களால தான் செய்ய முடியும். இந்த சேவை கூட யார் வேணாலும் செஞ்சிடலாம், வார்த்தைகள் மூலமாக சேவை. ஆனால் அந்த மனதின் மூலமாக சேவை வந்து யார் மனசு வந்து சுத்தமாக இருக்குதோ அவங்களால தான் செய்ய முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில், எந்த ஒரு நடுவில் எந்த சூழ்நிலையும் இல்லை, அவங்க மனசு பாதிக்கப்பட்டு இல்லை, அந்த மாதிரி ஆளு தான் ஃபரிஸ்தாவா பறந்து பறந்து பூமி பந்தில் சக்தி கொடுக்க முடியும். பாபா சொல்றாரு, அந்த சேவை யார் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக குஷி இருக்குன்றார். மாலை மிகவும் நீளமாக இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்பதை பாபா புரிய வைத்திருக்கின்றார். இப்ப நாளைன்றது 108 மாலை, அது 16,108ன்றாரு. 108 பேர், அதை 8 பேர் பாஸ் வித் ஹானர், அதாவது பாபா நினைவில் சரீரம் விட்டுருவாங்க, தண்டனையே அடைய மாட்டாங்க. 100 பேர் பாஸ் வித் டிஸ்டிங்ஷன், அதாவது பாபா நினைவில் சரீரம் விடுவாங்க, கொஞ்சம் தண்டனை அடைஞ்சு போவாங்க, ஆனால் பாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் போய் லட்சுமி நாராயணா ஆயிடுவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு 100 பேர் லட்சுமி நாராயணன், 108 பேர் லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க. இந்த 16,000 பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க, அவங்க வந்து ராமர் சீதையே ஆயிடுவாங்க திரேதா யுகத்தில். ஆனால் அவங்க சொர்க்கத்தில் அவங்களுக்கு ராஜ்யம் கிடைக்காது, மற்றபடி அவங்க ராஜ்யம் வந்து திரேதா யுகத்தில் கிடைக்கும், ராமர் சீதையாக மாறுவாங்க. ஏன்னா அவங்க தோல்வி அடைஞ்சதுனால அவங்களுக்கு ராமர் சீதை, அதனால தான் ராமர் கையில் வில்லு அம்பும் காமிச்சிருக்காங்க, ஏன்னா தோல்விக்கான அடையாளம் அது. இப்போ நம்ம வந்து மாயாவை ஜெயிச்சிட்டோம்னா தினம் தினம் டெஸ்ட் பேப்பர் வரும், நம்ம வர டெஸ்ட் பேப்பர்லாம் அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணி யோகா பண்ணி டெஸ்ட் பேப்பர்லாம் ஜெயிக்கணும், அழவே கூடாது சொல்லியிருக்காரு, அழுதாலே தோத்துட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் டெஸ்ட் பேப்பர், நமக்கு தினம் தினம் டெஸ்ட் பேப்பர், இதை நம்ம பாஸ் பண்ணிகிட்டே வந்து கடைசியில் பாபா நினைவில் சரீரம் விட்டு போயிட்டோம்னா நம்ம பாஸ் ஆகிட்டோம். பாஸ் ஆனவங்கலாம் அந்த சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்வாங்க, சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்வாங்க 108 லட்சுமி நாராயணன். ஃபெயில் ஆனவங்க திரேதாயுகத்தில் ராஜ்யம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து சீக்ரெட்டு, இதுதான் பாபா வந்து ஞானத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். இதெல்லாம் எந்த கீதையிலையும் கிடையாது, எந்த சாஸ்திரத்துலையும் கிடையாது, இது கடவுளே வந்து நமக்கு புரிய வைக்கிறது தான். பாபா சொல்றார், 1000 கணக்கில் இந்த 16,108 மாலை இருக்குது, இன்னும் கூட நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய நிறைய மாலை உருவாக்குறேன்னு தான் சொல்லியிருந்தார். எங்கிருந்து எல்லாம் தேர்ந்தெடுக்கின்றார் பாருங்க அந்த மாலை. நம்மளை எங்கேருந்துலாம் தேர்ந்தெடுக்கார் பாருங்க, தமிழ்நாட்டிலேருந்து சிலர், ஆப்பிரிக்காலேருந்து சிலர், அமெரிக்காலேருந்து சிலர், எங்கெங்கெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. உலகம் ஃபுல்லாக கடைஞ்சி அதனால தான் கோட்டோமே கோடி கோடிமே கோயின்னு சொல்லி பாடியிருக்கோங்க, அந்த பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. கோடியில் சிலர், அந்த சிலரும் சிலர் தான் நான் வந்துட்டேன்றதே புரிஞ்சுக்குவாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தாதி உடல்ல சிவபாபா தான் வந்திருக்கிறாரு நம்ம நம்புறோம், எல்லாரும் நம்புறாங்களா? அதெல்லாம் நம்புறதே இல்லை, அவங்களாம் கிடையாது. அப்ப கோடியில சிலர் எங்கெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க, ஏதாவது நடந்திருக்கும் அல்லவா, அதனால தான் இவ்வளவு பெரிய மாலை உருவாக்கி இருக்கிறது சொல்றாரு. அப்ப ஏதாவது நடந்திருக்கும், அதனால தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய மாலையை உருவாக்கின்றாரு. வாயில் ராம் ராம்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாலையை உருட்டிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட சொன்னார்ல, அந்த இடைவிடாத நினைவு, அந்த கவுமுக்கு மாதிரி அந்த பைக்குள்ளார வச்சுட்டு அந்த மாலையை வந்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இடைவிடாத நினைப்பாங்க, ராம் ராம்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த ராம் ராம்னு கூறி நினைவு செய்கிறீங்க என்று கேட்க வேண்டும். நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் என்ன கேட்கணும்னா, யாரை நீங்கள் இந்த மாதிரி ராம் ராம்ட்டு நினைவு செய்கிறீங்கன்னு கேளுங்க. நீங்கள் எந்த சத் சங்கத்திற்கும் சென்று கலந்து அவர்களோடு அமர்ந்து விட முடியும். பாபா சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் சத் சங்கம் நடக்குதோ, இப்போ சத்குரு, இந்த ஈஷா யோகா அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன், நிறைய சத்சங்கம் இருக்கு, அங்கங்க போய் உக்காந்துருங்கன்றாரு. போய் உக்காந்து என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, சொல்லி அவங்களுக்கு கூட புரிய வைங்கன்றாரு. அனுமானின் உதாரணம் கூட இருக்குது அல்லவா, எங்கு சத்சங்கம் நடைபெறுமோ அங்கு செருப்பு வைக்கும் இடத்தில் போய் உக்காந்துருவாராம். அனுமானுடைய கதை ஒன்று இருக்கான் சாஸ்திரத்துல. அனுமான் என்ன பண்ணுவாராம், எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்குதோ அங்கே செருப்பு கைட்டி விடுறாங்களோ அந்த இடத்துல உட்காந்துருப்பாராம் அவர். அந்த மாதிரி அது நமக்கான உதாரணம் தான் சொல்லி சொல்றாரு. சாஸ்திரத்தில் எதுக்காக அதை சொல்லிடுறாங்கன்னா நம்மளுடைய உதாரணம் தான். இப்போ நம்ம போய் கேட்டு அங்கே என்ன பேசுனாங்கன்னு அதை போய் நம்ம புரிய வைக்கணுன்றாரு. நீங்களும் இப்போது வாய்ப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றாரு. நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். பாபா சொல்றாரு, சேவைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு, நிறைய சேவை செய்யலான்றாரு. எப்போது புத்தியில் ஞான கருத்தங்கள் இருக்குமோ, ஞான போதை இருக்குமோ, அப்போதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். இப்போ நம்ம படிக்கிறோம் அவ்வளோதான், அது அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு அப்படியே எப்பயும் போல இருக்கிறோம், எப்பயும் போல வாழ்க்கை வாழறோம். அப்படின்னா அந்த போதையே இல்லை நமக்கு, அந்த பாயிண்ட்ஸுடைய அந்த போதெல்லாம் ஏறும்போது தான் சேவையில் வெற்றி கிடைக்குன்றாரு. படிக்கிறோம், நம்ம கேட்டுக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் தாரணை பண்ணுறோம், மற்றவங்க சொல்கிறது இல்லை, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம இது புத்தியில் எல்லா ஞான கருத்துக்களும் நம்ம ஸ்டோர் ஆயிடுச்சு, போதையும் வந்துருச்சுன்னா அப்போ சேவையில் வெற்றி கிடைக்குன்றாரு. சேவைக்கு பல யுக்திகள் உள்ளன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
நீங்க ஒரே மாதிரி தான் சேவை செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. விதவிதமா சேவை செய்யலாம்னு சொல்றாரு. ஒரே மாதிரிலாம் சேவை செய்ய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்க யூடியூப்ல போடுறாங்க நிறைய பேரு. வீடியோவா போடுறாங்க, பேசி போடுறாங்க. நீங்க எப்படி வேணாலும் புரிய வைக்கலாம். படமா கூட அனுப்பலாம். நிறைய யுக்தி இருக்குது. பேசி புரிய வைக்கலாம். பேசாம கூட புரிய வைக்கலாம். நம்மளுடைய முகமே சேவை செய்யணும்னு வேற சொல்லியிருக்கிறாரு. நீங்க உங்க வீட்ல நீங்க நல்லா நடத்தை நல்லா இருந்ததுன்னா, எல்லாரும் நீங்க என்ன எங்க போறீங்கன்னு கேட்க வருவாங்க. என்ன எல்லாமே உங்க வீட்ல டிஃப்ரெண்ட்டா இருக்கீங்க. ரொம்ப அப்படியே தேஜஸா இருக்கீங்க. என்ன இவ்ளோ அமைதியா, அன்பா எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்கன்ட்டு வருவாங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எந்த பியூட்டி பார்லர் போறீங்கன்ட்டு. நம்ம சொல்லலாம் நம்ம வந்து இங்க போறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய யுக்தி இருக்குன்றாரு. ராமாயணம், பாகவதம் போன்றவைகளில் பல விஷயங்கள் உள்ளன. ராமாயணம், பாகவதம்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் இருக்கு. இதன் மீது நீங்கள் பார்வை செலுத்த வேண்டும். இப்ப நம்ம சாஸ்திரத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றாரு. அதுல இருக்கிற கதையும், அந்த உண்மையான பாபா சொல்ற கதையும் புரிய வைக்கணும். பாகவதத்துல என்ன இருக்கு, ராமாயணம் இதுல நெறைய விஷயம் இருக்குன்றாரு. அதெல்லாம் சொன்னா இன்ட்ரெஸ்ட்டா கேட்பாங்கன்றாரு. குருட்டு நம்பிக்கையோட நம்ம வந்து சத்சங்கம் செய்யக்கூடாது. குருட்டு நம்பிக்கையோடலாம் பேசக்கூடாதுன்றாரு. நாம் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு நன்மை செய்ய தான் விரும்புறோம். அந்த பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. ஆனா இந்த ஞானம் வேற, பக்தி வேறன்னு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா பக்தி வந்து அரைக்கல்பம் 63 ஜென்மம் நம்மளே பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுல இருந்து வெளியே வர்றதே கஷ்டம். பக்தி இன்னும் கூட பிகேஸ்லயே வந்து விடுபட்டிருக்க முடியாது. ஏன்னா அது அப்படியே ரத்தத்திலே ஊறி இருக்கு பக்தி. அதனால பாபா சொல்றாரு, பக்தி வந்து முற்றிலும் தனிப்பட்டது. இந்த ஞானம் கூட தனிப்பட்டது. ஞானம் ஒரே ஒரு ஞானேஸ்வரன் தந்தை தான் கொடுக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. சேவை கூட அதிகம் இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்பதை இப்ப சொல்லுங்கன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு பகவான் தான். ஆஸ்தியும் அவரிடந்து தான் கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற அனைத்தும் படைப்புகள் தான் சொல்லி சொல்றாரு. வேற யார்ட்டையும் ஆஸ்தி கிடைக்காது. கடவுள்கிட்ட தான் ஆஸ்தி கிடைக்கும். தந்தைகிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். சகோதரர்கள் தான் கிடைக்காது. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இப்ப இருக்கணும்ன்றாரு. நீங்கள் ராஜ்யம் செய்ய வேண்டும் எனில் பிரஜைகளை உருவாக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அங்க போய் லட்சுமி நாராயணா ஆகணும்னா உங்களுக்கு பிரஜைகளும் வேணும். தனியா போயா நீங்க சிம்மாசனத்துல உட்காருவீங்க. உங்களுக்கு கூட பிரஜைகளும் வேணும். அதனால இங்க ஞானத்தை நீங்க படிச்சு மத்தவங்களுக்கும் சொன்னாதான் நீங்க ராஜா ஆக முடியுன்றாரு. தந்தையை நினைவு செய்தால் கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிரும் என்று மந்திரம் ஒன்றும் குறைந்தது கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப பாபாவை நினைச்சா நமக்கு வந்து கடைசி நிலை நல்ல நிலையா ஆகிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தந்தை கொடுத்த வசீகர மந்திரத்தை அனைவருக்கும் நினைவுபடுத்த வேண்டும். சேவைக்கு விதவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். கூட்ட நெருக்கடியில் தனது நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஞான கருத்துக்களை புத்தியில் வைத்து ஞான போதையில் மூழ்கியிருக்க வேண்டும். அனுமானை போல சச்சங்களுக்கு சென்று அமர வேண்டும் மற்றும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சச்சங்கத்துல போய் அங்கேயும் புரிய வைங்கன்றாரு. குஷியாக இருப்பதற்கு முழு நாளும் சேவை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஃபுல் டே சேவை செய்யுங்கன்றாரு. மனசா சேவையாவது செய்யுங்க அப்படின்றாரு. வரதானம். நான் மற்றும் எனது இதனை பலி செய்து சம்பூர்ண மகாபலி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நானுன்றதே வந்து அந்த தேக அபிமானம், அகங்காரம். நான் யார் தெரியுமா அப்படின்னு. உண்மையிலே நான்ன்றது ஆத்மா தான், நம்ம தான். அது நம்ம இந்த உடலே கிடையாது. அந்த நான்றது தான் அந்த தேக அபிமானம். இதை வந்து நீங்க முழுசா மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு கதை கூட இருக்கு. அதுல வந்து இந்த கிருஷ்ணர் அவருடைய அவதாரத்துல வந்து வாமன அவதாரம் எடுப்பாரு. அதுல வந்து 3 அடி நிலம் கேட்பாரு. அப்ப வந்து இவர் எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு எல்லா நிலத்தெல்லாம் எல்லாத்தையும் சொன்னோடனே 2 காலை ஒரு வச்சு அவர் என்ன பண்ணுவாரு, ஃபுல்லா எல்லாத்தையும் அளந்துருவாரு. 3வது அடிக்கு இடமே இருக்காது. அப்ப இவர் தலையை வந்து கொடுப்பாரு. அந்த தலை மேல காலை வைப்பாரு. அப்பதான் 3 அடி வரும். அப்ப நானுன்றத நீனு பலி கொடு. அப்பதான் வந்து அதுதான் 3 அடின்னு சொல்லி சொல்வாரு. அது வந்து அந்த சாஸ்திரத்துல இந்த கதை இருக்கு. இப்ப நம்ம பாபாட்ட எல்லாத்தையும் பலி கொடுக்குறோம். ஆனா சம்பூர்ண பலின்றது பாத்தீங்கன்னா, நான் ஒண்ணுமே இல்லை, பாபா தான் எல்லாம், ஏன்னா செய்பவர் எல்லாமே அவர் தான் அப்படி அந்த நானுன்றத பலி கொடுத்துடணும். அப்பதான் அந்த தேக உணர்வு போய் அசிரீரி நான் ஆத்துமான்ற அந்த உணர்வு வரும். இது யார் பலி கொடுக்குறாங்களோ அவங்கதான் சம்பூர்ண மகாபலி. அதனால பாபா சொல்றாரு, இப்ப இதை பலி கொடுத்து சம்பூர்ண மகாபலி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எல்லைக்குட்பட்ட எந்த மனிதர் மற்றும் பொருள் மீதுள்ள பற்று இதுவே எனது என்பதாகும். பாபா சொல்றாரு, நானு எனதுன்னா என்னன்னா, நான் வந்து இந்த உடம்பு,
மனுஷங்க, அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் என்னுடையவங்க, எனது. இந்த பொருள்லாம் என்னிது. சின்ன குழந்தைங்க கூட சொல்லும், இந்த பிளேட் என்னிது, இந்த தட்டு என்னிது, தொடாத அப்படிலாம் சொல்லும். அதெல்லாம் என்னது, இந்த பொருள் என்னதுன்றது அப்படியே சின்ன வயசுலேருந்தே ஸ்டோர் ஆயிடுது பாருங்க. இதெல்லாம் பற்றுன்றாரு. இதுதான் எனது என்பதாகும். எனது எனது எனும் இதனை நான் செய்தேன், நான் செய்கிறேன். இந்த நான் என்பதனை முழுமையான அர்ப்பணம் செய்வதே மகாபலி செய்வதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ அந்த சேவலாம் கூட பாபா தான் செய்ய வைக்கிறாரு. நம்ம எதுவுமே செய்யல, நம்ம செய்யறோம்னு நினைவு வந்துச்சுனாலே அதோடைய பலனே நமக்கு கிடைக்காது. அதெல்லாம் பாபா சொல்றாரு, எனது என்ற இதனை நீங்க நான் செய்தேன், நான் செய்கிறேன், இதை கூட நீங்க அர்ப்பணம் செய்யறதுதான் கடவுள் தான் செய்விக்கிறாரு, அவர் தான் செய்யறாரு. நம்ம எங்க இங்க இருக்கிறோம், நம்ம ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பாபா தான். அதனால மகாபலி செய்வதாகும் சொல்லுங்க. சொல்றாரு பாபா. எல்லைக்குட்பட்ட நான் என்பதை சமர்ப்பணம் செய்வதே முற்றிலும் பாப் சமான் ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த எல்லைக்குட்பட்ட விஷயம் இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பாபாக்கு கொடுத்துறது தான் முற்றிலும் பாப் சமான் ஆகிறதுன்றார். கடைசியா எப்படி அவருக்கு சமானமா ஆக முடியும்? இங்க இருக்கிறது எதுவுமே, பூமியே விட்டு நம்ம பறந்துடணும். ஏன்னா போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம், யாரையும் எதையும் என்ன கொண்டு வந்தா என்ன எடுத்துட்டு போவோம், இது பக்தியிலே எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஈஸியா நம்ம புரிய வச்சிடலாம். அப்ப இது எதுவுமே இல்லை, நான்ன்ற விஷயத்தெல்லாம் சமர்ப்பணம் பண்ணும்போது தான் முற்றிலும் பாப் சமான் ஆகிறதுன்னு சொல்றாரு. நான் செய்கிறேன் என்பதல்ல, பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். இதை நான் செய்யல, பாபா என் மூலமா கருவியாக்கி அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதை நான் செய்யல, பாபா நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் நான் எனும் சொல்லுக்கு பதிலாக இயல்பாகவே சொல்லில் பாபா என்றே வர வேண்டும். சார் நிறைய நேரம் நம்ம கவனிச்சு பார்க்கலாம், நான்னு வந்துடும் நம்ம வாயில. அது வந்ததுனாலே அந்த அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். அதனால எல்லா விஷயத்திலையும் பாபான்னு போடுங்க. நான் பதிலுக்கு பாபான்னே வரணும்னு சொல்றாரு. நான் என்பதல்ல சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் சம்பூர்ண மகாபலின்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த கதை சாஸ்திரத்துல காமிச்சிருக்கிறாங்க. அவர் தலை மேல அந்த காலை வைப்பாரு, 3 அடிக்கு 2 அடி அந்த நிலமும் வந்துடும். கடலையும் அளந்துருவாரு, நிலத்தையும் அளந்துருவாரு. கடைசியில அந்த நீர் நிலம் எல்லாம் அளந்துட்டு கடைசியில இருக்காது, 3வது அடிக்கு இடமே இருக்காது. அவர் என் தலை மேல வைங்கன்னு சொல்றாரு. அதுதான் நம்ம நான்ன்றத பலி கொடுக்கறது. கடைசியா நம்ம எல்லாத்தையும் விட்டாலும் நான்றத அந்த உடணும் அப்படின்றாரு பாபா. ஸ்லோகன்: எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் எண்ணங்களுக்கு உறுதித்தன்மை சேருங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, எப்படிதான் இருக்கு இல்லையா நம்மளோடது. ஆனா பிரம்மா பாபா அந்த காலத்துல இருந்தே எண்ணம் சொல் செயல் கரெக்டா இருப்பார். என்ன நினைக்கிறாரோ அதான் சொல்வாராம், என்ன சொல்றாரோ அதான் செய்வாராம். அத டிஃபரன்ஸே இருக்காதான். நம்ம இங்க என்ன பண்ணுவோம், வரான்னு சொல்லுவோம், போக மாட்டோம். இதெல்லாம் வாயால ஒண்ணு சொல்லுவோம், செய்யறது வேறையா இருக்கும். அது மாதிரி நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். அதான் சொல்றாரு, இந்த எண்ணமும் செயலும் சமநிலை பெறும் வண்ணம் இப்ப எண்ணங்களுக்கு உறுதித்தன்மை சேருங்க. செய்யணும் தான், ஏந்திருக்கணும். காலைல அமிர்த வேலை இத்தனை மணிக்கு ஏந்திருக்கணும். முரளி படிச்சே தீரணும். முரளி இத்தனை தடவை ரிவைஸ் பண்ணா இத்தனை தடவை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். நான் பாப் சமான் ஆகணும்னா ஆகியே தீரணும்ன்ற அந்த உறுதித்தன்மை சேருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி, ரொம்ப நன்றி. பரிவாரம்.